பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் 15ஆம் தேதி 14ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விழா கோலமாக இருக்கும். நாடு முழுவதும் கம்பெனிகளில், அலுவலகங்களில், இல்லங்களில் ஆயுத பூஜை, அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க, தொழில் செய்கிற அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. இருள் நீங்கி ஒளிரட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும். நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பொது பலன் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது. ஏன்னா ஒரு ராசியில் 10 கோடி பேருக்கு மேலே பிறந்துருப்பாங்க. 15 வயசில் இருக்கிறவங்களுக்கோ 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இது பொது பலன் தான். தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம், விசேஷங்கள் சொல்லிட்டோம். மீண்டும் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள், இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி அப்படின்னு பேர். ஏன்னா ரிஷப ராசியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய அளவுக்கு சொல்ல வேணும், அழகோ அழகு. அப்போ ரிஷப ராசியில் பிறந்தவங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்கும்னா, உண்மையிலேயே ஒரு அற்புதமான மாதம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசி நாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசி நாதன் யார்? உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் போய் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். 5ன்னா என்ன பேசியிருக்கோம்? பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தாய்மாமன், தாய்மாமன் சீர்படி நிறைய அது நிறைய பேசிட்டோம் சார். 5ஆம் இடம் சுக்கிரன் நீச்சமாச்சு அப்படின்னா உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, 5 கூடிய புதன் 6லையும் 6 கூடிய சுக்கிரன் 5லையும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போ சுக்கிரன் நீச்சம் என்பது பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அப்போ என்ன சார் அர்த்தம்? நீங்களே 5ஆம் இடத்துல போய் இருக்கீங்க, அதிர்ஷ்டம்னு சொல்கிற இடத்துல இருக்கீங்க, ஆரோக்கியம் சொல்கிற இடத்துல இருக்கீங்க, தாய்மாமனுக்கு உள்ள வீட்டில் இருக்கீங்க, அது ஜோதிடம் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கீங்க, ஆன்மீகம் சொல்கிற இடத்துல இருக்கீங்க, 5ஆம் இடம் கோவில் வீட்டில் போய் இருக்கீங்க. அப்போ அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், போய் கலந்துக்குங்க. 5ல் போய் சுக்கிரன் இருக்கு. 5னா பதவி உயர்வு, அழகான பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும், வாங்கிக்கங்க. 5ல் போய் சுக்கிரன் இருக்கு, அழகான குழந்தை பாக்கியம், குழந்தையை தேட போறீங்க, குழந்தையை பிறக்க போறீங்க, வாக்கில் குரு இருக்கு, குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் குழந்தை வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே வரும் உங்களை பார்க்கறதுக்கு, தீபாவளியை கொண்டாடிட்டு போகும். இல்லை ரிஷபராசிக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தால் இந்த மாதம் தீபாவளியை கொண்டாடிட்டு மறுபடியும் போவீங்க. ஆக 5ஆம் இடம் சிறப்பு. தாய் மாமனோட இணக்கமான உறவு உண்டு. ஏன்? 5ஆம் இடம் தான் தாய் மாமன்.
5ஆம் இடம் தான் பூர்வீகம். அப்போ பூர்வீகத்துக்கு இதுவரைக்கும் போகாதவங்க, அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு 5ஆம் இடம் குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவங்க இந்த மாதம் போவீங்க, வழிபாடு பண்ணுவீங்க. சரி, 6ல் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கக்கூடாது. பொதுவாக 6ஆம் இடம் வந்து அடி வயிறு, கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்கிறது. ஆனால் அந்த குரு வந்து அதை பார்க்குறாரு. அப்போ கடன் இல்லை, கடன் குறையுது, வியாதி இல்லை, வியாதி குறையுது. அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும். ஏன்? குரு பார்க்கறதுனால. ஆனால் 6ஆம் இடம் தான் சர்வீஸ், நல்ல வேலையை சொல்கிறது. அங்கே சூரியனோ செவ்வாயோ இருக்கலாம். அப்போது 5 கூடையவரும் தனஸ்தானாதிபதி சொல்கிறது, புதனும் 6ல் இருக்கு. அப்போ வேலைக்காக இடம் மாறலாம், தொழிலுக்காக இடம் மாறலாம். அல்லது சூரியன் அரசாங்கம், செவ்வாய்னால அரசாங்கத்துக்கு வரும். அப்போ சூரியன் செவ்வாய் 6ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது ஏற்கனவே கிடைச்சிருக்கு சார் அப்படின்னா மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா கேது 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால மாற்றத்திற்கு, இடம் மாற்றத்திற்கு, பதவி உயருக்கு வாய்ப்பு இருக்கு சார். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி ராகு. 10 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யோகாதிபதியே 9, 10 தர்ம கர்மாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். அவர் எப்படி இருக்காரு? 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காரு. இப்போ வக்ரமாக இருக்காரு. அவர் மீன வீட்டில் இருந்தார், இப்போ வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10ஆம் இடத்த வேலையை செய்வார். ராகுவோட இருக்கிறதுனால சனினா ஜீவனம், சனினா தொழில்காரன், ராகுன்னா பிரம்மாண்டம், பெரிய அப்படின்னு சொல்கிறது, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் ராகு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அவங்க தொழில் எப்படி இருக்கும்? நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி சூப்பர். அதோட சிறப்பு, குரு பார்வையில் ராகு சனி வருது. குரு அவர் அதோட பெரிய பெரிய பணம், பிரம்மாண்டமான பணம், பெரிய தொகை, பிரம்மாண்டமான பதவி, இப்படி சொல்லக்கூடிய பிரபலியமான, இப்படி மிகப்பெரிய பெரியன்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கறதுனால பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான யோகம் உண்டு சார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையில் கவனம், வீட்டுக்கு ஏதாவது சில்லறையா செலவு வரும், அல்லது வீடு கட்டிகிட்டு இருந்தால் 5ல் வீடு கட்டுற செலவு வரும். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், உங்களுடைய வண்டி வாகனங்களுக்கு 2 வீலருக்கு, காருக்கு மாற்றிக்கலாம், அல்லது ஒர்க் ஷாப் செலவு வரும். இந்த மாதம் 7ஆம் இடத்தை 12ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கணவனா மனைவியை மீண்டும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டுக்காரங்க 6லேயே 6 கூட 5லேயும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வெளிநாட்டு கல்வி, மாநில கல்விக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் கல்வி பயில்வதற்கோ, அல்லது மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வச்சு வேலை பார்ப்பதற்கோ, அல்லது மருத்துவர்களுக்கு அரசு பணி கிடைக்கோ வாய்ப்பு இருக்குது. குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை திரும்ப பார்க்கறதுனால குரு பார்க்குற இடத்துக்கு புனிதம்தான் பண்ணுவார், கிடைக்க மாட்டார். அப்போ மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது. அதே மாதிரி அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில்துறை நல்லா இருக்குது. 3ஆம் வீட்டு கிரகம் சந்திரன் ராசியாக இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. அரசாங்க சொத்து ஒன்று வாங்குறதுக்கோ, அல்லது அரசாங்க பேங்க் லோன் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் என்பது உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுங்க, அடிவயிறு ப்ராப்ளம் உண்டு. பத்திரிகை துறையில், எழுத்து துறையில் நம்பர் 1 வருவீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க கவனமாக போங்க. ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்களும் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. அமோகமாக இருக்கும் இந்த மாதம், கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.